அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. ரமணர் உட்காந்துருந்தார். ஊரில் ஒரு ஜுரம் வந்துடுச்சு, ஒரு வருஷ ஜுரம். ஊரை விட்டு திருவண்ணாமலையை விட்டு எல்லா ஜனமும் ஓடிச்சு. ஆனால் அவர் ஓடவே இல்லை, அவர் அங்கேயே இருந்தார். அதே மாதிரி அது காடு. அப்போது 100 வருஷத்துக்கு முன்னே திருவண்ணாமலை இப்போ ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனாக தான் இருக்குது. அப்போ வரும் காடு, அது மலை. அது புலி சிறுத்தை அதெல்லாம் மிருகங்கள்லாம் இருந்தது. அப்போது இவர் உட்காந்துருந்தாருன்னா நேராக ஒரு சிறுத்தை இவர் காலாண்ட உட்காந்து நல்லா கத்தி போட்டு 4 கற்று கத்தி போட்டு இவர் கூட இருக்கிறவங்களாம் எழுந்து என்ன மாதிரி எல்லாம் ஒரே ஓட்டம் ஓடி போட்டுட்டு பயந்துக்குன்னு. ஆனால் அவர் உட்காந்துனே இருப்பார். அது நல்லா 4 கற்று கற்றுன்னு ஒன்று சொல்லுவார், எல்லாம் பயந்துன்னு போகிறாங்கடா நீ போடா அப்படின்ட்டுவார். அது போயிடும். அதே மாதிரி அவர் படுத்திருந்தாருன்னா பாம்பு வரும், அவர் கால் மேலே ஏறி அது ஒரு வணக்கம் வச்சுட்டு அது போயிடும். அப்போது நம்ம உட்காந்துருந்தா என்ன பண்ணும்? சிறுத்தை காலை பிடிச்சி வலிச்சும் போடும். பசி ஆற்றிட்டு போயிடுங்க. பசி ஆற்றின்னு போவாது, உன்னை வலிச்சுன்னு போய் அத்துன்னு போட்டு மற்றதுக்கு என்ன துண்டுன்ட்டு விட்டு போவோம். மொத்தத்தில் நீ இருந்த இடத்துல இருக்க மாட்டேன் இல்லை. பாம்பு வரும் நச்சுக்குன்னு ஒன்று போட்டுதுன்னா துபாய் போயிடுவேன் நீ. ஆனால் அவர் காலில் ஏறி இருந்து கும்பிட்டுட்டு போதவரை. இது மகான்களுக்கும் மனுஷனுங்களுக்கும் நடக்கிற விஷயம். மகான்கள் கண் மூடின்னுக்கிறான்னு நீங்கள் நினச்சிடாதீங்க எப்பவுமே. அவன் இந்த புறக்கண்ணை தான் மூடின்னுப்பான், அகக்கண் திறந்து தான் இருக்கும். உனக்கு அகக்கண் எங்கன்னு தெரியாது. அதனால் அஞ்ஞானம் வேறு மெஞ்ஞானம் வேறு. அவன் காட்டில் உட்காந்தா கூட ஒரு வட்டம் போட்டுருவான், நெருப்பு வட்டம். அதுக்குள்ளே எதுவும் அதை தாண்டி வராது. அப்படியே வந்தால் தண்டத்தில் ஒரு அடி வைந்தா போட்டுன்னு போடும். அதுக்காக தண்டம் வச்சுருந்தேன். என்னையா இது அநியாயமான கேள்விகள். ஐயா, இப்போ நீங்கள் ரமணரை பற்றி பேசணுன்னா ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருதுயா. அந்த ரமண மகரிஷியோட புகழை ஊர் உலகம் பூரா தெரிஞ்சுக்கிற மாதிரி அவருடைய புகழை பரப்பினது இங்கே இருக்கிற அவருடைய சீடர்கள் கிடையாது. வெளிநாட்டிலேருந்து வந்த ஒரு பிராண்டன் ஏதோ ஐயா தான் பேர் சொன்னீங்க. அந்த அந்த விளக்கத்தை இன்னொரு முறை சொன்னீங்கன்னா கேட்க ஆவலாக இருக்கியா. பால் பிராண்டன்னு ஒரு ஆளுப்பா. சொல்லுங்கய்யா. இங்கிலாந்து நாடு என்ன பண்ணுது, இந்த சாமியாருங்களை இமயமலையெல்லாம் போய் ஆராய்ச்சி பண்ணுன்னு அனுப்புது. சரிங்க. அவர் இமயமலையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணின்னு மந்திரவாதியிலேருந்து சாமியார்லேருந்து சன்னியாசிலேருந்து தண்டசோத்துன்ற வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணுறான். ஆனால் அவன் எதிர்பார்த்த அளவுக்கு யாரும் இல்லை. அதுக்குள்ளே அவனுக்கு வயசும் ஆகுது, எத்தனும் அந்த துட்டும் காலி ஆகுது. சரி ஊருக்கு கிளம்பிடலாம் அப்படின்ட்டு மெட்ராஸ் பண்ணிட்டான். சரி கடைசியாக காஞ்சி பெரியவரை போய் பார்க்கலாம், அவர்கிட்ட ஏதாவது விஷயம் கிடைக்குதான்னுட்டு அப்படின்னு காஞ்சி பெரியவரை போய் பார்த்தோம். அவருக்கு சிலை செய்துங்கிறோம், ரமணருக்கும் சிலை செய்துங்கிறோம். பார்த்தா இல்லை, இது மாதிரி உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. இந்த கோவில் செயல் உலகத்தில் எங்கேயும் யாரும் செய்யலை. இனிமேலாவது இதை பார்த்து செய்யட்டோன்னு நான் செய்துன்னுக்கிறேன். எல்லாம் காரைக்கால் அம்மையார்லேருந்து. ஏன்னா எல்லா பொம்பளைங்களும் என்ன கேட்குறேன், ஏன் பொம்பளைங்கள்லாம் ஞானத்துக்கு வரக்கூடாது, பொம்பளைங்க இருக்கிறாங்கப்பா ஞானத்துலன்னு காட்டுறதுக்காக 2 பொம்பளையை வச்சுக்கிறேன். ஆனால் உன் பொண்டாட்டியை மட்டும் நைஸை தெத்தி விட்டுடுறேன். நீ உபதேசம் உனக்கு வானா போனால் காட்டுக்கு என்னோட மட்டும் போகிறேன், நீ வீட்லேயே இரு அப்படின்னு வச்சுங்கிற. அப்போது அவர் என்ன பண்ணார், காஞ்சி பெரியவர் சொன்னார், இது மத சம்பந்தப்பட்டது. காஞ்சி மடம் இந்து மத சம்பந்தப்பட்டது. அப்போது இது மத சம்பந்தப்பட்டது, நீ கிறிஸ்டின்னு இங்கே அலோட் பண்ண முடியாது. இவர் ரமணரை போய் பாரு, அவருக்கு ஜாதி மதம்லாம் கிடையாது. ஆனால் 2 பேருமே பிராமின் தான், அவருக்கு ஜாதி மதம்லாம் கிடையாது, அவரை போய் பாரு அப்படின்னு அனுப்புகிறாங்க. அனுப்பும்போது இவர் என்ன பண்ணுறாரு, என்னத்தை இவ்வளோ பேரை சுற்றிட்டோம் ஒன்றுமே கிடைக்கல, அவர் மட்டும் நான் பெரிய இதுவாக இருப்பாரு, நம்ம ஊருக்கு கிளம்பிடலான்னு கிளம்பு ரெடி ஆகிறோம். அப்போது இதை அவர் தெரிஞ்சுக்கினார் காஞ்சி பெரியவர். கூடு விட்டு கூடு பாஞ்சி பால் பிராண்டன்கிட்ட சத்தியம் வாங்குறாரு, நீ ரமணரை பார்த்துட்டு தாண்டா போடணும் அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னு சொன்னால் அவர் ஏன் அவ்வளோ கட்டாயப்படுத்தினார், அவன் வந்தால் இருக்கிறான் போனால் போகிறான், நமக்கு என்னன்னு காஞ்சி பெரியவர் இருந்திருக்கலாம். இந்து மதத்தினுடைய சிறப்பு வெளிநாட்டில் தெரியணுன்னா இவன் போகணும், இவனுக்கு இது வரைக்கும் எதுவும் ஸ்டேட்மெண்ட்டு கிடைக்கல, இது நம்ம இங்கே கொடுக்கவும் முடியாது, இது மத சம்மந்தப்பட்டது, அதனால் ரமணர்கிட்ட போனால் கிடைக்குன்ற நம்பிக்கையோடு அவர் ரமணர்கிட்ட அமைச்சார். ரமணர்கிட்ட போய் 2 நாளாக உட்காந்துங்கிறான் அந்த ஆள். ரமணர் என்னப்பா ஏதுப்பா எந்த ஊருப்பான்னு கூட கேட்கல. இங்கே வந்தோடனே நான் விசாரிக்கிறேன், சாப்பிட்டு வாண்டுறேன். அவர் எதையுமே கேட்கல.
அவனுக்கே ஒரு வெறுப்பாயிட்டு இருக்குது. என்னடா 2 நாளாக நம்ம உட்காந்துங்கிறோம், என்ன ஏதுன்னு கூட கேட்கல, நம்ம கிளம்பலாம் அப்படின்ட்டு. அவர் மொல்ல அப்படி திரும்புகிறார், அப்படியே பார்த்து நிற்பார் மேலேயே ரமணர். மொல்ல அப்படி திரும்பினார், பால் பிரண்டன் காணாமல் போயிட்டான். அவன் எழுதுறான், அவருடைய பார்வை என் மேலே படுற வரைக்கும் நான் உட்காந்துருந்தாங்க, அவருடைய பார்வை பட்டவுடனே நான் இல்லாமல் போயிட்டேன். அப்படி ஒரு மகானை நான் இந்தியாவில் சந்திக்கலை. இந்தியா ஒரு பொக்கிஷண்டான்றாரு. அவன் எழுதுறான், அதை வாங்கி படி முதல்ல. என்ன அந்த மாதிரியான மகான் அவர் ரமணர். அதுக்கப்புறமா அவன் போகும்போது அழுதுக்குன்னே போகிறான், அவரை பார்த்துட்டு விட்டுட்டு பிரிஞ்சு போகிறமேனிட்டு. அப்படிப்பட்ட அற்புத மகான்கள் அவங்கெல்லாம். மகான் என்றவன் இன்னமும் அவங்க குரு, அவங்க ஆசிரமத்தை சார்ந்தவங்க அப்படி கிடையாது. எல்லா மகான்களும் உலகத்தை சார்ந்தவங்க, எல்லாரும் வழிபடலாம், எல்லாருக்கும் உரிமை இருக்குது. அதை உலகம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இதை செய்துன்னுக்கிறேன். அந்த மாதிரியான விஷயத்தை இதை எல்லா இடத்துலையுமே செய்யணும். எல்லா மகான்களையும் யாரையும் மறக்க விடக்கூடாது. மனிதன் ஒவ்வொரு ஜென்ரேஷனும் ஒவ்வொருத்தரும் மறந்துடும், அது இயற்கை. ஆனால் மகான்கள் அவ்வளோ சீக்கிரம் மனிதன் மறக்க முடியாது. இப்போது திருவள்ளுவர் காலம் 2150 வருஷம் ஆச்சு. ஆனால் 2150 வருஷமாக எத்தனை ராஜாக்கள், எத்தனை ஜமீன்கள், எத்தனை பணக்காரன், எவனை பற்றியாவது உலகம் பேசுதா? பட்டினத்தாரை பற்றி பேசுது. வல்லூரை பற்றி பேசுகிறோம். ஏன்? சோத்துக்கு எவன் லாட்ரி அடிச்சானோ அவன் புகழ் உலகத்தில் நிலச்சி நிற்கும். எவன் சோறு துண்ண முடியாத நோயில் வதையிறானோ அவன் புகழ் அவன் வீட்லேயே இருக்காது 3 மாதம் போச்சுன்னா. ஜாதி மதம் மாதிரி மகான்களையும் தனக்குள்ளே வச்சுக்கணும், தனக்கு மட்டும்தான் உரிமைன்னு நினச்சிக்கிறாங்க. மகான்கள் உலகத்துக்கு உரிமை. மகான்கள் யாருக்கும் சொந்த பந்தம் கிடையாது, எல்லா உயிரினத்துக்கும் உரிமையானவங்க அவங்க. அதுக்காக இப்படி செய்கிறேன். இதை பார்த்துட்டு எல்லா இடத்துலையும் செய்யணும்னு ஆசைப்படுறேன் நான். வெள்ளியூர். வெள்ளியூரா? ஓ, வெளியூர். நம்ம இருந்தது வெள்ளியூர். எந்த மாவட்டம்? திருவள்ளூர். சரி, சொல்லுங்க சாமி. எனக்கு சில கேள்விகள் இருக்குது சாமி. இப்போது நம்ம எந்த ஒரு செயல் செஞ்சாலும், நம்ம நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் அதுக்கு கர்மான்னு ஒன்று இருக்குது. கர்மானா நம்ம செஞ்சது நமக்கு திருப்பி வரும், அதுதான் கர்மா. இப்போது நம்ம செஞ்ச பாவ பணிகள் ஏற்ற மாதிரினா நம்ம பேர் எடுக்கிறோம். ஓகேவா சாமி? இப்போது அந்த கர்மாவை இப்போ எப்படி கழிக்கிறது சாமி? ஜீரோவில் எப்படி கொண்டு வர்றது? இந்த கர்மாவை எப்படி கழிக்கிறது? வீட்டில் அம்மா உனக்காக சமைச்சு வச்சுட்டாங்க, அதை எப்படி காலி பண்ணுவா? சாப்பிட்டு தான். அதே தான் இந்த பிறவி கர்மாவை சாப்பிட்டு முடிக்கிற கதை. அம்மா எப்படி சமைச்சு வச்சாங்களோ அந்த மாதிரி இறைவன் சமைச்சு கொடுத்துட்டான். எப்போ இந்த பிறவிக்குள்ளே நீ எத்தனை எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிடுன்னு கொடுத்தான். ஆனால் நான் என்ன பண்ணேன், வாங்கிட்டு வந்த சாப்பாடை வழியில் வச்சுட்டு இங்கே புதுசாக சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். இதுதான் சாமி கர்மா. அப்போ கர்மா வேணாம், அங்கேருந்து தப்பிக்கணும், எனக்கு கஷ்டன்றது இருக்கக்கூடாதுன்னா முதல்ல தைரியமாக ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும். நம்ம தப்பிச்சு போகிறதுக்கு ஒரே வழி, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, உயிர் தானே போக போதே, எவ்வளோ நாளைக்கு வாழ போகிறோம். மரணம் நிச்சயம், அதுலேருந்து மாற்றவே முடியாதது மரணம் மட்டும்தான். அப்போ அந்த மரணம் நிகழ தான் போகுது. அந்த மரணத்துக்குள்ளே நான் பயந்து வாழ போகிறேன்னா, தைரியமாக வாழ போகிறேன்னா, தைரியமாக வாழ்ந்தால் அவங்கவுங்க கர்மா அவங்கவுங்க வாழ்நாள கண்டிப்பாக அழிக்க முடியும். பயத்தோடு வாழ்ந்தால் கர்மா கூட்டிக்கினே போகும். அப்போது நீ செஞ்ச கர்மாவை நீயே அனுபவிச்சு தான் முடிக்கணும். இதுதான் இந்த வாழ்க்கை. அதை அனுபவிக்கிற வரைக்கும் ஒரேவன் உன்னை விட்டு வைக்கிறான். சரியா? அதனால் அதை படிச்சுக்கோ. இது யார் செஞ்ச கர்மா இல்லை, நீ நானும் செஞ்ச கர்மா தான். கேட்க வேண்டியது உன் கர்மா, பதில் சொல்ல வேண்டியது என் கர்மா. இதெல்லாம் கேட்க வேண்டியது இவங்க கர்மா. ஓகே. இப்போ அடுத்த கேள்வி என்னன்னா, வாழ்க்கை இப்போ மனிதனா வாழணும்னா நடைமுறைகள்லாம் இருக்குது இல்லை சாமி? தான் என்ன நடைமுறைகள் எப்படி வாழணும் ஆன்மீக ரீதியா? இது உலகம் மாய உலகத்துல மீந்து ஆன்மீக வழியா எப்படி வாழணும் சாமி? ஆன்மீக வழியா முதல்ல ஆன்மீகம் வழியாக வாழணும்னு ஒரு வாழ்க்கை தனியாக கிடையாது. தனியாக அது ஒரு வாழ்க்கை, இது ஒரு வாழ்க்கைன்னு தனியான வாழ்க்கை எதுவுமே கிடையாது. நான் வாழக்கூடிய வாழ்க்கையை பரிசுத்தமாக யாருக்கு முன்னாடியும் கை கட்டி தலை குனிஞ்சு பதில் சொல்ல முடியாத ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்தால் அதுதான் உண்மையான வாழ்க்கை. அது மட்டும்தான் ஆன்மீக வாழ்க்கை. புரியுதா? இந்த வேஷ்டி கட்டுறதோ, பாடம் பண்ணுறதோ, இல்லை கோயில் குளம் போகிறதோ, சிவன் நான் சிவனடியார்னு சொல்கிறதோ அதெல்லாம் வாழ்க்கை இல்லை.
நான் 4 பேர் இதில் தலை நிமிர்ந்து வாழ்ந்தால் அது சிறப்பான வாழ்க்கை, அது உண்மையான வாழ்க்கை. 4 பேர் முன்னாடி தலை குனிஞ்சு வாழ்ந்துட்டேன் அப்படின்னா அந்த வாழ்க்கை சரியில்லாத வாழ்க்கை. அப்படி யாராவது வாழ்ந்துட்டோம்னா அதை திருத்த முயற்சி பண்ணுங்க. புரியுதா? ஆன்மீக வாழ்க்கைன்றது தைரியமாக வாழறது தான் ஆன்மீக வாழ்க்கை. புரியுதா? ஆன்மீகத்தில் இருந்தால் யாராவது அழுது பார்த்துருக்கியா? பார்த்துருக்கா? யாரும் பார்த்துருங்க. இப்போ என்ன அர்த்தம்? ஆன்மீகத்தோட அடிப்படை எது மேலே இருக்குதுன்னு சொன்னால் மனுஷனோட தைரியத்து மேலே தான் ஆன்மீகமே நிற்குது. தைரியம் இல்லாதவனால ஆன்மீகவாதியாக வாழ முடியாது, இந்த உலகம் விடாது. யாரால் தைரியமாக இருக்க முடியுமோ அவங்க தான் ஆன்மீகவாதியாக ஒழுக்கமாக வாழ்வாங்க. இப்போ நம்ம கும்பலாக இருக்கிறோம், இங்கே யாராவது தப்பு பண்ணுவோமா? தப்பு பண்ணவே மாட்டோம். இதை இங்கே ஒரு 100 ரூபாய் கிடக்குது, அவர் என்ன பண்ணுவார்? எத்தனை சாமி கீழே விழுந்துச்சு பார்த்து கொடுத்துருங்கன்னாரு. ஏன் கும்பலாக இருக்கிறோம், நம்ம பார்த்துருவாங்கன்ற இருக்கோம். ஆனால் இந்த ஒழுக்கம் தனியாக இருக்கிறேன், நான் பார்த்தா யாரும், நான் எடுத்தால் யாருக்கும் தெரியாது. அந்த இடத்துல கூட அவர் எத்தனை சாமி எனக்கு தெரியாது சாமி இதை பார்த்துங்க யாராவது கேட்டால் கொடுத்துருங்கன்னு சொன்னார்னா அதுதான் ஒழுக்கம். அப்போ கும்பலில் வாழறது ஒழுக்கம் இல்லை. நான் தனியாக நின்னால் கூட ஒரு ரூமுக்குள்ளே ஒரு இருட்டுக்குள்ளே இருந்தால் கூட ஒழுக்கமாக வாழணும்னு சொன்னால் அதுதான் உண்மையான வாழ்க்கை, அதுதான் ஆன்மீகமான வாழ்க்கை. புரியுதா? இந்த வாழ்க்கையை வாழ். படிக்கிறியா? படிக்கிறேன். என்ன படிக்கிறா? 12th. நல்லா படி. புரியுதா? ஓகே சார். உன் வாழ்க்கையை சிறப்பாக வாழு, அதுக்கப்புறமா ஆன்மீகத்துக்கு வா. இதையும் ஒரு கையில் பிடிச்சிக்க. பாடம் வாங்கிறியா? எத்தனை பாடம்? ஒரு பாடம் சார். ஒரு பாடம் வாங்கிறேன். இந்த ஒரு பாடத்தை நல்லா பண்ணு, சரியா? உன்னையும் காப்பாற்றிக்கணும், உன்னை நம்பி இருக்கிற உன் குடும்பத்தையும் காப்பாற்றணும். உன் குடும்பத்தை காப்பாற்றணும், உன்னை சுற்றி இருக்கிற உலகத்துக்கும் நீ ஒரு உதாரணமாக வாழணும், சரியா? அதான் நல்லா இருக்கு. நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு, நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு. பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே, பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு, நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு. தேடி வந்தோம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது, கூடி வந்தோம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது. தேடி வந்தோம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது, கூடி வந்தோம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது. நாடி வந்தோம் சாமியினை நன்மைகளும் வந்தது, நாடி வந்தோம் சாமியினை நன்மைகளும் வந்தது. கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது, கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது. பூமி எங்கும் சுத்துதுங்க சாமியோட பேச்சு, போலி வாக்கம் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு. வாங்க வாங்க பக்தர்களே போலி வாக்கம் வாங்க, வாங்க வாங்க சாமியிடம் ஆசி வாங்க வாங்க. நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு, நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு. ஜாதி மத பேதமின்றி ஜனங்கள் சேருது,